வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். ஒரு பொருள் மேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு பொண்ணை பொருளோட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு பொண்ணுன்னு சொன்னதும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொண்ணை பற்றின ஒரு பார்வை இருக்கும். அந்த பொண்ணை பற்றின பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பொண்ணை குழந்தையாக நினைக்கலாம், தேவதையாக நினைக்கலாம், ராட்சசியாக நினைக்கலாம், கவிதையாக நினைக்கலாம், இன்னும் சில பேர் போதையாக கூட நினைக்கலாம். நான் இங்கே மென்ஷன் பண்ணுற போதை வேறப்பா, தப்பான மீனிங்கில் எடுத்துக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட பார்வைகள் வெவ்வேறாக இருக்கலாம். நம்மளோட பார்வைகள் தான் அதற்கு காரணம். இந்த மாதிரியான பார்வைகள் தான் ஒரு எழுத்தாளரை சுவாரஸ்யமான கதைகள் எழுத உதவுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய முதல் கதையில் வர கேரக்டர் பற்றி ரீடர்ஸான உங்கள் எல்லார்கிட்டேயும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு கேரக்டர் பிடிச்சிருக்கலாம். அது உங்கள் பார்வையை பொறுத்தது. ஏதாவது ஒரு கேரக்டர் ஏன்னே தெரியாமல் உங்கள் மனசில் இடம் பிடிக்கலாம். ஆரம்பத்தில் நிறைய பேர் வினோத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. கொஞ்ச நாளில் அவன் மேலே கோவப்பட்டீங்க. திரும்ப வினோத்தும் பிரியாவும் சேரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் மாதிரி தான் அந்த கேரக்டரோட எண்ணமும் மாறும். நீங்கள் எல்லாரும் பார்வையாளராக அவங்கள பார்க்குறீங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அந்த கனவுலகத்தில் நிஜமாகவே வாழறாங்க. ஆனந்த், வினோத் 2 பேரும் பிரியாவை லவ் பண்ணுறாங்க. பிரியா இல்லாமல் 2 பேராலையும் வாழ முடியாதுன்னு நம்புகிறாங்க. ஆனால் பிரியா ஒருத்தி தான். அவளால் யாராவது ஒருத்தர் கூட தான் வாழ முடியும். அது ஆனந்தா வினோத்தா? அது அவளுக்கே தெரியாது. ஆனந்த் எழுத்தாளராக இந்த கதையில் வினோத்தை விட ஆனந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடிச்ச பிரியாவுக்கு தன்னையும் பிடிக்கணும்னு நினைக்கிற அவன் மனசு. அவளை கஷ்டப்படுத்தாமல் ஃபோர்ஸ் பண்ணாமல் அவளே தன்னோட காதலை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிற எண்ணம். அவளோட ஒரு நொடி காதல் பார்வை கிடைச்சா வாழ்நாளெல்லாம் ஈஸியாக வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற அவன் உள்ளம். அடுத்து அவன் எடுக்க போகிற முடிவில் பிரியா தன்னவளாக மாறிடுவான்னு நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிற ஆனந்துக்கு அவனுடைய வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. அவனுடைய ஒரு தலை காதல் வெல்லுமா? வினோத்தும் பிரியாவும் ஒருத்தர் விரும்பினாங்க. விதி அவங்கள சேர்த்து வச்சது. ஆனால் வினோத் அதை சரியாக பயன்படுத்திக்கல. வினோத்துக்கு பிரியா மாதிரி ஈகோ இல்லை. ஆனால் அவனோட பிரியா எந்த காரணத்துக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏற்கனவே ஒரு தப்பான முடிவை எடுத்ததால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். பிரியாவையும் கஷ்டப்பட வச்சான். திரும்பவும் இதே மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறான். வாழ்க்கை 2வதாக கொடுத்த சான்ஸையும் மிஸ் பண்ண போகிறான். இவனுக்கு விதி 3வது சான்ஸ் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியா உலகத்தை குழந்தைத்தனமாக ரசிச்சுக்கிட்டு இருந்த பிரியா வினோத்தால் அந்த குழந்தைத்தனத்தை இழந்து வாழ்க்கையை வாழ போராடுறா. எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் வினோத்தை அவளால் மறக்க முடியல. அவள் காதலை வெளியே சொல்ல அவள் ஈகோ விடலை. வினோத்தோட சந்தோஷத்துக்காக அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்தா. திரும்ப அவனுடைய சந்தோஷத்துக்காக அவளோட வாழ்க்கையே கொடுக்க தயாராகிறா பிரியா. அவளோட ஈகோவை விட்டுட்டு வினோத் கூட சேர்வாளா? இல்லை வினோத்காக அவளோட வாழ்க்கையே இழப்பாளா? இப்போ இந்த டென்ஷனை நான் உங்கள் மேலே போட போகிறேன். இந்த கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வினோத், ஆனந்த், யாருக்கு பிரியா கிடைப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியா யார் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க. உன்னை என்றும் காதல் செய்வேனே காதல் கதை முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிரியா, வினோத், ஆனந்த், செல்வி மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள்
உங்களை நேசிக்க வைக்க அவங்க கதையோட நம்ம சேனலில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.